லியானோ டிகாப்ரியோ. இவர் நடிச்ச படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இப்ப 2025ல ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், ஒரு யுத்தத்துக்கு பிறகு மற்றொரு யுத்தம் அப்படின்னு 2025ல வந்த ஒரு ஹாலிவுட் படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கிறார். என்ன எதுன்னு ஒரு போய் பார்த்து வந்துருமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி தொப்பிய போட்டு தான் முகச்ச மரத்துக்கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறா. போற இடத்துல பாருங்க, ஒரு பெரிய வேலி போட்டு அந்த வேலிக்குள்ள நிறைய கருப்பு அமெரிக்கர்கள் இல்ல மித்த நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு தஞ்சம் புகுஞ்சவங்க அகதிகளா வருவாங்கல்ல, அந்த அகதிகளை அடைச்சு வச்சிருக்கிறத காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டே தான் போய்கிட்டு இருக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோ அவர் என்னத்தையோ போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறா பாருங்க. அதுக்குள்ள நிறைய வெடிமருந்து, நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்க ஒண்ணு சேர்றாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா பிரெஞ்ச் 75 அப்படின்னு தன்னைத்தானே கூப்பிடக்கூடிய புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க. நாடு எல்லாருக்குமான நாடு, ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது, அகதிகளா வர்றவங்க கூட பொழப்பு தேடிதான், வாழ்வை தேடிதான், தன் நாட்டுல வாழ முடியாம இங்க தேடி வரவங்க. அவங்கள கைதிகள் மாதிரி இப்படி பிடிச்சு வைக்கிறதுல இவர்களுக்கு சுத்தமாக உடன்பாடே இல்ல. அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு இப்ப திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பெரிய ஆளு. அந்த காலகட்டத்தில் இந்த புரட்சி இயக்கத்துக்காக பாம்பு கும்பலெல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணவர், ஆயுதங்களை சப்ளை பண்ணவர், உருவாக்கக்கூடியவர். இந்த பொண்ணும் ஹீரோவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி திட்டம் போட்டு பெரிய ஆயுதங்களோட அந்த அகதிகள் முகாமுக்கு வெளியில இருக்கிற புல்வெளியில வேவு பார்த்துட்டு இருக்கிறவங்க மெதுவா அப்படியே உள்ள போறாங்க. அகதிகள் முகாம்ல ஒரு ராணுவம் பாதுகாப்புக்காக இருக்கும். அந்த ராணுவ வீரர்கள் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சத்தமே இல்லாம அவர்கள் எல்லா பேரையும் துப்பாக்கி முனையில பணைய கைதிகளா பிடிக்கிறாங்க. வெளியில அங்கங்க பாம்பெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. உள்ள அந்த பொண்ணு போறத கவனிக்கலாம். உள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. யார் நீ அப்படின்னு கேட்டா கேப்டனா. இந்த அகதிகள் முகாம பாத்துக்கக்கூடிய கேப்டன் ஸ்டீவன் லாக்ஷா அப்படிங்கிறது அவரோட பேரு. இந்த பொண்ணு துப்பாக்கி காமிச்சு மிரட்டினா அவரு இந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கிறார். இந்த பொண்ணை கண்டதுமே பிடிச்சு போச்சா அவருக்கு. அவளும் என்னடா அந்த பார்வை பாக்குற, கையில டேக மாட்டு அப்படியே போடான்னு பின்னாடி எத்தி இழுத்துட்டு போற. அகதிகள் இருந்த அந்த முள் வேலிகளுக்குள்ள ராணுவ வீரர்களை போட்டு அவங்கள லாக் பண்ணிட்டு அகதிகளை ஒரு பெரிய கண்டெய்னர்ல ஏத்தி காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. அகதிகள் பல பேரை காப்பாத்தி இருக்காங்க. அதை கொண்டாடுற விதமா துப்பாக்கியால டப்படப்படன்னு சுட்டுட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் இவன் பாம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு வேலையில இருப்பான். அந்த பொண்ணு காதலோடையே தெரியும். இந்த புரட்சி இயக்கத்தை அடக்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டும் ராணுவமும் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. ஏதாவது ஒரு டீமை போட்டா அங்கே இவங்க பாம போட்டுருவாங்க. பெரிய பெரிய பாம நம்ம பய எப்படி அழகா ரெடி பண்ணி எங்களை தொட நினைச்சா ஒட்டுமொத்த சிட்டியையும் நாங்க என்ன பாடுபடுத்துவோம் பாருங்கிறாப்ல பாம கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த சிட்டிக்குள்ள போக வேண்டிய ஒரு பெரிய மின்சார டவர், அதையே வெடிக்க செய்றாங்க. அதை வெடிச்சு செதறதுல ஒட்டுமொத்த அந்த சிட்டியுமே இருள்ல மூழ்குது, மின்சாரம் இல்லாம கஷ்டப்படுது. அப்புறம் அங்கங்க போலீஸ பிடிக்கிறது, அவங்கள டேக் போட்டு நிப்பாட்டுறது, அவங்கள சிறப்பிடிச்சு வச்சுட்டு இவங்க ஓடிடுறது. இதுவரைக்கும் யாரையும் இவங்க கொலை பண்ணது இல்ல. இந்த கேப்டனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போக அவளுக்கே தெரியாம அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். நினைச்சிருந்தா அவளை அரெஸ்ட் பண்ணலாம், பிடிக்கலாம். ஆனா விட்டு பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அங்க இந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ தெரியறத பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஏதோ காதல் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் பாருங்க, இவங்க ஜோடியா ஏதோ ஒரு பில்டிங்குள்ள போறாங்க. வேற ஒரு பொண்ணு அந்த பக்கத்துல அதே பில்டிங்க்கு வரா. ஒருத்தி ஒரு பாத்ரூம் பக்கம் போய் ஏசி வென்டிலேஷன் பக்கம் ஏதோ ஓபன் பண்ணி ஏதோ எடுத்துட்டு இருக்கா. ஒரு பாம செட் பண்ணி உள்ள வைக்க போறா. அதே மாதிரி இந்த பக்கத்துல இந்த பொண்ணும் பாம செட் பண்றா. ஏசி வென்டிலேட்டருக்குள்ள வச்சு கரெக்டா மூடும்போது யாரோ கதவை திறக்கறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கேப்டன். கையங்களவுமா மாட்டினா பயப்படுவா. ஆனா உன்னை நான் மாட்டிட வரல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசினதும் இவ கொஞ்சம் கான்பிடண்டா அந்த ஆளை கவனிக்கிறா. நம்ம கேப்டன் தாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொல்ற டேட்ல சொல்ற இடத்துக்கு சொல்ற நேரத்துக்கு வரணும். அப்படி வர்ற பட்சத்துல இதை நான் யாருக்கும் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். சரின்னு அந்த மாவும் சரின்னு சொல்லிட்டு இங்க வெளியில வந்துருச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஓடியாரார். சூப்பரா எல்லாம் செட் பண்ணிட்டோம், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா கூடவே வந்துட்டு இருக்கிற இந்த பொண்ணு ஒரு மாதிரியா வரா. ஏன்னா அவன் சொன்ன டேட்ல அவன் சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு இவ போகணுமேன்னு அதே இடத்துக்கு போயும் சேர்ந்தாச்சு. அங்க திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அடுத்த கொஞ்ச நாள்களை பார்த்தா அவ பிரெக்னண்டா இருக்கிறா. ஆனா இந்த பிரெக்னன்சிக்கு காரணம் நம்ம ஹீரோவா இல்ல அந்த கேப்டனா அப்படிங்கிறது தெரியாது. இப்படி ஒரு நாள் இவளுக்கு ஒரு நடந்திருக்குதுங்கிறது கூட நம்ம பயலுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு சுதந்திர பறவையா சந்தோஷமா இருக்கிறா. புள்ளத்தாச்சி புள்ளுங்கிறாப்ல இல்ல கர்ப்பிணி பொண்ணுங்கிறாப்ல எல்லாம் அவ இல்ல. அவாட்டுக்க இன்னும் அதே மாதிரி பழைய மாதிரியே இருக்கிறா. நிற மாச கர்ப்பிணி பொண்ணு மாதிரியே நடந்துக்கல. அந்த பொண்ணோட அம்மா கூட அவெல்லாம் எப்படா உனக்கு செட் ஆவா, நீ ஒரு இடத்துல நிலையா நிக்கணும்னு நினைக்கிறவன், அவளோ எங்கேயாவது ஓடணும்னு நினைக்கிறவ, ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, நீங்க இப்படி புள்ளைய பெத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. எதிர்பார்த்தாப்ல எங்க குழந்தையும் பிறந்துருச்சு, பெண் குழந்தை. குழந்தைக்காக அவர் வீட்லயே இருந்து பழகிறார். ஆனா அவளுக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் என்ன பால் கறக்கிற மெஷினா, கறந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா, என்ன மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்க முடியாதுன்னு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவனா, புரட்சியை ஒரு காலமும் கைவிட மாட்டேன்னு பால் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்துல கூட புரட்சி பண்ண போறேன்னு கிளம்பிட்டா. குழந்தைய பாத்துக்கிறது இவன் தான். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் ஏரியா பக்கம் போய் குழந்தைக்கு வேண்டிய ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு இந்த பக்கத்துல வரும்போது நம்ம கேப்டன் கவனிக்கிறாரு. இவனை என்னப்பா பெண் குழந்தை வச்சிருக்கிற போல, கருப்புன பொண்ணா, அந்த குழந்தையோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு கேப்டன். உனக்கு கருப்பு அமெரிக்கர்கள் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாருங்க. இவனுக்கு கொஞ்சம் பயம், எங்க பிடிச்சிருவாரோ அப்படின்ட்டு. ஏன்னா அன்னைக்கு அகதிகள் முகாம்ல இவர் பார்த்திருப்பார் நம்ம ஹீரோ. சரி ஏதோ யதார்த்தமா வந்து பேசிட்டு போறாப்லன்னு நினைக்கிறார். பயம் கண்ணுல நல்லா தெரியும். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக புரட்சி இயக்கம் வந்து நிக்குது. இந்த பேங்க் இனவெறி பிடித்தவர்களோட பேங்க். அங்க ஒரு செக்யூரிட்டியை கால்ல சுட்டு நகராத நகராதன்னு எத்தனையோ தடவை சொன்னாலும்
அந்த பையன் கேட்காம திரும்ப திரும்ப நகண்டு வருவான். அவரும் இவ்வளவு மாதிரி ஒரு கருப்பு அமெரிக்கர் தான். அதனாலேயே பாவம் பார்த்துட்டு வேண்டாம் துப்பாக்கி எடுக்காத நகராதன்னு சொன்னாலும் கேட்காம துப்பாக்கி எடுக்க போவாரு, சுட்டுருவாங்க. அப்புறம் ஓடுகளுதேன்னு எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. வண்டியா கிளம்புறாங்க. பின்னாடியே போலீஸும் விரட்டிட்டு வரும் போல தெரியுது. ஏட்டிக்கு பிட்டியா வண்டி ஓடிட்டு போறாங்க. எப்படி இடிச்சு தள்ளிக்கிட்டு நொறுக்கி தள்ளிக்கிட்டு போறாங்கன்னு பாருங்க. சிக்னல் எல்லாம் பாக்குறது இல்ல, கண்ணா பின்னான்னு போறது. எங்கேயோ வண்டி முட்டிக்கிட்டு நிக்குது. எல்லாம் ஆளுக்கு தனித்தனியா தெரிச்சு ஓடுறாங்க. போலீஸ் ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு ஒரு சந்து பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடி 2 வண்டி முன்னாடி 2 வண்டின்னு லாக் பண்ணி பிடிச்சிருச்சுங்க. அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்போ போலீஸுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க. இவளை பிடிச்சதுல எவ்வளவு பேர் செல்ஃபி எடுத்து அதை என்ஜாய் பண்றாங்கன்னு கவனிக்கலாம். அப்புறம் அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் வந்து நிக்கிறார். உன் மேல பசங்க எல்லாம் செம கொலை வெறியில இருக்கிறாங்க. ஜெயில போட்டா டெஃபினட்டா உனக்கு தூக்குதான். பொம்பளை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா நீ அப்ரூவ் ஆயிட்டேன்னா, நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னேன்னா, உன் கூட இருந்தவங்களை காட்டி கொடுத்தேன்னா உன்னை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு டீல் பேசிட்டு இருக்கிற. அதே சமயம் இந்த பக்கம் அந்த பொண்ணு மாட்டிட்டாங்கிறதுனால அடுத்து கூடவே நம்ம ஹீரோவும் மாட்டுவார்னு ஹீரோவை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலைகள் நடக்கிறது. குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து இவரு வேற ஒரு நாட்டுக்கு போக போறாரு. தஞ்சம் புகுந்து போக போறாரு. கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி அங்கங்கன்னு சுத்திக்கிட்டு அப்புறம் மறுபடியும் எல்லாம் அமைதியான பிறகு மறுபடியும் இந்த நாட்டுக்கு வரலாமேன்னு திட்டம். அதுக்கு அந்த புரட்சி இயக்கத்தை சேர்ந்த பல பேர் உதவியும் செய்யறாங்க. போலியான பேரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். அந்த பேரெல்லாம் கொடுக்குறான் பாருங்க ஒருத்தன், ஒரு கண்ணாடி. அவரை நோட் பண்ணிக்கங்க. பின்னாடி தேவைப்படுவாரு இந்த கண்ணாடி. கொஞ்சம் பயத்துல குழந்தைய தூக்கிட்டு என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியாம அவரும் கிளம்பி போறார். இந்த பக்கம் பார்த்தா இவ அப்ரூவரா மாறதுனால இவளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம், சுதந்திரமா இருக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்புன்னு எல்லாம் கொடுக்கப்படுது. காட்டி கொடுத்துட்டா. அதனால இவளுக்கு இந்த சௌகரியம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வரலான்னு பார்த்தா சுட்டு கொண்டுறாங்க. படிக்கட்ல இருந்து ஒருத்தர் இறங்குவாரு, அவரையும் சுட்டு கொண்டுறாங்க. எவ்வளவு துப்பாக்கி சண்டைகள் நடக்கிறதுன்னு கவனிக்கலாம். பல பேரை காட்டி கொடுத்து பல பேரோட சாவுக்கு இவ காரணமாயிட்டா. ஒருத்தன் அங்க கார் பக்கம் இருந்தவன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி தப்பிச்சு ஓடிட்டான். இந்த புரட்சி இயக்கத்தை கூண்டோடு அழிச்சதாக சொல்லி கேப்டனுக்கு பதக்கமும் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்கப்படுது. அந்த பதக்கத்தையும் ப்ரொமோஷனையும் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து அதை கொண்டாடுறதுக்காக இவளை தேடி நம்மால வந்து நிக்கிறான். வந்து கதவை தட்டுவான். உள்ள இருந்து யாரும் கதவை திறக்கிறாப்ல தெரியல. விறுவிறுன்னு தன்னோட காருக்குள்ள போனவரு கதவை உடைக்கிறதுக்குன்னு ஒரு கனமான வெயிட்டான பொருள் ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து நங்குன்னு இடிச்சாரு. கதவு திறந்துருச்சுங்க. ஆனா இவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அந்த கேப்டனை கலட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டா. ஒரு மாஸ்க போட்டு யாருக்கும் தெரியாம எங்கேயோ சுத்தி திரியறத கவனிக்கலாம். மெக்சிகோவுக்கு தப்பிச்சு போறா போல தெரியுது. இந்த பக்கம் குழந்தைய எடுத்துக்கிட்டு இவன் நாடோடி மாதிரி சுத்தி திரியான். கட் பண்ணா இப்போ 16 வருஷம் ஆயிப்போச்சுங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 16 வயசு. கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். கராத்தே மாஸ்டர் சூப்பரா பண்றேன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ட்ரைனிங் அவ்வளவுதான், கிளம்பலான்னு சொன்ன பிறகு கிளம்பி வரா. பிக்கப் பண்றதுக்கு நம்ம ஹீரோ இப்பதான் அப்பா ஆயிட்டாரு. 16 வயசு குழந்தைக்கு அப்பா. பிள்ளைய பாக்குறதுக்காக காத்து கிடக்குற. இங்க ஏதோ பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க போல. மீட்டிங் அட்டன் பண்ண வராரு ஒரு அப்பாவா. பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் எதுவும் இல்ல, நல்லா படிக்கிறா வைக்கிறான்னு பாராட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சேட்டை பண்ணுவா போல. அம்மா இல்லாம வளர்க்குறேங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்கிறப்பல நம்ம ஆளு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பாருங்க, இன்னும் அகதிகள் முகாம்களோட எண்ணிக்கை அமெரிக்கால அதிகமாயிட்டே தான் போகுது. அகதிகளை கைதிகள் மாதிரி அங்க இங்க அடைச்சு வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம கேப்டனை ஒரு இனவெறி இயக்கம், யாருக்கும் தெரியாம ரகசியமாக செயல்படக்கூடிய ஒரு இனவெறி இயக்கம் உண்டு. வெள்ளையங்க நாங்க தான் ஆண்ட பரம்பரைன்னு, எங்களுக்கு மட்டும்தான் இங்க வாழ்வதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அவங்கள பாக்குறதுக்காக நம்ம ஆளுக்கு ரகசிய அழைப்பு வந்திருக்கு. பாக்குறதுக்கு கிளம்பி போறாப்ல. ஹேர் ஸ்டைல் எல்லாம் சரி பண்ணிட்டு போறாரு பாருங்க. அங்க ஒரு 2 பேர் அவர்களை அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டை நடந்து அடிமைகளாக கருப்பர்கள் இருக்கணும்னு பயங்கர பிரச்சனை பண்ணி கருப்பர்கள் விடுதலைக்காக போராடும் போது அவங்கள கொலை பண்ண ஒரு பெரிய கூட்டம் இவங்க தான். அப்புறம் காலப்போக்கில் அவர்களுக்கு அடிமை சங்கிலிருந்து விடுதலை கிடைச்சது. சரிக்கு சமமா ஓட்டு போடுற உரிமையும் கிடைத்தது. அப்புறம் கஷ்டப்பட்டு போராடி சமநிலைக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோ எல்லாம் முடிஞ்சு போய் இப்பயும் கூட நாம தான் அமெரிக்கால வாழணும், வெள்ளையர்களுக்கு தான் அமெரிக்காவில உரிமை உண்டு, கருப்பினத்தை சேர்ந்தவங்க நமக்கு சமமானவங்க இல்ல, அவங்க நமக்கு அடிமையாக இருக்கிறதுக்காகவே பிறந்தவனுங்க, எங்க இயக்கத்தை பத்தி உனக்கு கேள்விப்பட்டிருக்கிறான்னு கேட்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேங்கிறாரு நம்ம கேப்டன். இந்த அகதிகள் கிட்ட இருந்து நம் நாட்டை காப்பாத்துறதுக்கு எங்களோட துணை நிற்பீங்களான்னு கேட்கும்போது சரின்னு ஒத்துக்கிறார். ஆனா எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உண்டு. எங்க கிளப்ல உங்களை சேர்த்துக்கிறதா இருந்தா உங்களை பத்தி நாங்க நிறைய விசாரிப்போம். சுத்தமான தூய ரத்தமா நீங்க இருக்கணும். அப்படித்தான் இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறாங்க. அது என்னடா தூய ரத்தம்னா கலப்பு இல்லாம இருக்கணுமா. கருப்பினத்து பெண்களை இவர் தொட்டு இருக்க கூடாது, கருப்பினத்து ஆட்களோட இவருக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கிளீனா இருக்கிறியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆமா பக்கா கிளீனு அப்படிங்கிறான் நம்மால். ஓகே அப்படி எல்லாமே இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா எங்களோட சேர்ந்துக்கலாம்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவர்களுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளை தெரியும், பல விஷயங்களை ரொம்ப அசால்ட்டா சாதிக்கக்கூடியவங்க. அவங்களோட குழுவுல சேர்றதுக்கு நம்மால ரொம்ப சந்தோஷப்பட்டு போறார். ஆனா மொத வேலையா அந்த இடத்துல அவர் முடிவு பண்ணிட்டார். இறங்கி வரும்போது இவருக்கு இன்னும் ஒரு ஆள் மேல சந்தேகம் உண்டு. யார் மேல? நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை வளர்த்துட்டு இருக்கான்ல 16 வயசு, அந்த பொண்ணு தனக்கு பிறந்தவளா இல்ல நம்ம ஹீரோக்கு பிறந்தவளான்னு தெரியல. ஒரு கால் டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு எடுத்து இவருக்கு தான் பிறந்தவர் அப்படின்ற உண்மை தெரிய வந்தா இந்த கிளப்பை சேர்ந்தவங்களால பெரிய பிரச்சனை வரும். இவருக்கு அடுத்து பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் பின்னாடி கவர்னர் ஆகலாம், ஏன் பிரசிடண்டா கூட ஆகலாம் இவங்களோட உதவி இருந்தா. அந்த கனவெல்லாம் கனவாவே போய் நின்றும். அதுக்கு ஆபத்தா இருக்கிறது அவதான். சோ அவளை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், பொண்ணா இருந்தா கொல்லணும். இதுதான்
இதுதான் அவரோட திட்டம். அப்போ அவர்களை நல்லபடியா அமுச்சு வச்சான்ல ஒரு புது பேரு புது அடையாளம் கொடுத்து கண்ணாடி போட்ட ஒருத்தர். அவரோட யதார்த்த வாழ்க்கையில இருக்கும்போது ஒருத்தன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க கார்ல. இன்னும் இவர் புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவர் தான். அப்பப்ப ரேடியோ பட்டில ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. இத்தனை வருஷத்துக்கு பிறகும் கூட சைலண்டா புரட்சி இயக்கமும் இருக்குது. ஒரு குழுவா இருக்கிறாங்க புரட்சி இயக்கமும் கூட. தலையில ஒரு கருப்பு பைய போட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறார். இதை பார்த்து அங்க இருக்கிற சின்ன பசங்க ஒரு கால் தான் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணுங்கிறத அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போல. அந்த பசங்க ஓடி போய் அதே ரேடியோ பட்டியில இந்த மாதிரி அவர் மாட்டிக்கிட்டாரு, ஆடு மாட்டிக்கிச்சுன்னு அப்டேட் கொடுக்குறாங்க. அவர் அங்கிருந்து அகதிகள் முகாமுக்கு தான் கூட்டு வராங்க. அங்க இருக்கிற ராணுவம் அவரை விசாரிக்குது. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பா ஒரு குழந்தையினையே வேற அடையாளம் கொடுத்து வேற ஒரு பேர் கொடுத்து அமுச்சு வச்ச, அவங்கள காட்டி கொடுத்துரு. அவர்களுக்கு நீ கொடுத்த அந்த வேற பேர் என்ன, அந்த பேரை சொல்லிடு, எந்த நாட்டுக்கு அமிச்ச அதை சொல்லிடுன்னு விசாரிக்கிறாங்க. அவனும் சொல்லிட்டான் போல இப்படி போலி பேர்கள்ல 2 பேர் போயிருக்காங்கன்னு. ஓகே, அதே பேர்ல அந்த நாட்டுல நம்ம விசாரிக்கணும். அப்புறம் இந்த வருஷம் 16 வருஷத்துல அவங்க வெளியிலேயே இருக்க மாட்டாங்க. எல்லாம் அடங்கின பிறகு மறுபடியும் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. சோ நம்ம நாட்டுக்குள்ள வந்தவங்கல அந்த பேர் கொண்டவர்கள் யாரு எங்க இருக்கிறாங்கிறத பாக்குறதுக்காக இப்போ ஒரு பெரிய ராணுவ புரட்சி அங்க நடந்துட்டு இருக்குது. ஆனா அது எதுவுமே தெரியாம இந்த பக்கத்துல அப்பாவும் பிள்ளையும் ஜம்முன்னு ஜாலியா இருக்கிறாங்க. பொண்ணு நல்லா ஜாலியா நாய்க்குட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கா. அப்பா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சரக்கடிக்கிறது போதையில திரியுதுன்னு இருப்பார். வானத்துல ஒரு ஹெலிகாப்டர் வட்டமிட்டு கொண்டு இருக்கிறது. இவர்களை பிடிக்கிறதுக்கு தான் அது வருதுங்கிறது ஹெலிகாப்டர் பார்த்துட்டு இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனா ஓப்பனா இன்ன காரணத்துக்காகத்தான் நாம அவங்கள தேடுறோங்கிறதெல்லாம் நம்ம கேப்டன் சொல்லல. அவங்க புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க. இப்போ போதைப் பொருட்களை மெக்சிகோல இருந்து கடத்திட்டு இருக்கிறதுக்காக மெக்சிகோ நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்குள்ள வேற பேர்ல உள்ள வந்தவங்க. போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு அவங்கள நாம பிடிக்கணும் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க ராணுவம். அதெல்லாம் தெரியாம இன்னும் நம்ம புகைய போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்பா பொண்ணு பேச ஆரம்பிச்சாலே சண்டையில தான் போய் முடியும். தன்னோட புரட்சி இயக்கத்தை பத்தி எல்லாம் இவர் தான் பொண்ணு கிட்ட சொன்னதில்ல. இப்ப பொண்ணு எங்கேயோ வெளியில போறா போல பார்ட்டிக்கு கூட்டு போறதுக்காக 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கூட்டு போறாங்க. போகும்போது இந்த பழைய காலத்து மோட்டோரோலா போன் மாதிரி ஒரு போன் இருக்குது. ஆனா அது மோட்டோரோலா போன் கிடையாது. அது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இந்த பொண்ணு எங்க இருந்தா அவளை கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி. ஆனா அந்த காலகட்டத்தில் இந்த அப்பாவே கண்டுபிடிச்சது பழைய டெக்னாலஜி. 1 கிலோமீட்டருக்குள்ள தான் அது வேலை செய்யும். அதை எங்க போனாலும் எடுத்துட்டு போனோம். என்ன மறந்துடுற, எடுத்துட்டு போன வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போக சொல்ற. சரின்னு எடுத்துக்கிறா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை மிரட்டுறாப்ல, ஒழுங்கா என் பொண்ணை நல்லபடியா கூட்டு வரணும், அவன் மேல ஏதாவது கீரல் விழுந்துச்சு அம்புட்டுத்தானு மிரட்டி அனுப்பிச்சு விடுற. போதும் மிரட்டினதுப்பா, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 பேர் இருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் அவங்க இந்த பக்கம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்ரூம் பக்கம் அவ தனியா இருக்கும்போது ஒரு லேடி வரா, ஒரு பாட்டு பாடுறா, ஒரு கவிதை சொல்றா. அந்த கவிதையோட பாதி கவிதைய அந்த பொண்ணு சொல்லுது. அது போக கிளைமேக்ஸ் கவிதைய இவ சொல்றா. இந்த மாதிரி கவிதையை ஒன்ட்டு நான் சொல்றேன்னா நான் யாருன்னு உங்க அப்பா ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு விசாரிக்கும் போது நீங்க யாருன்னு எங்க அப்பா சொல்லல, ஆனா இந்த கவிதையை என்கிட்ட சொல்றவங்கள முழுமையாக நம்பலாம், அவங்க எங்க கூப்பிட்டாலும் என்ன சொன்னாலும் செய்யலாங்கிறத அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். எஸ், இப்போ உசுருக்கு ஆபத்து, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேன், உங்ககிட்ட போன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணை இல்லைங்குதுங்க. குட், நல்லது, வா கிளம்பலாம் அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறாங்க. கரெக்டா அங்க போலீஸ் 3-4 வண்டியில வராங்க அந்த இடத்துக்கு. அதுக்குள்ள இவங்க ஒரு வேன்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டாங்க. போலீஸ் இந்த பக்கம் வருது. இவங்க பார்ட்டின்னு சொன்னது ஸ்கூல்ல நடக்கிற பார்ட்டி தான். அந்த பார்ட்டில கூட ஸ்கூலுக்குள்ள புகுந்து ஸ்கூல்ல இவங்க ரைடு பண்ணி அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் சொல்லி தெரியுமான்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு புகையை போட்டுட்டு இருக்கும்போது போன் கால் வருதுங்க. போன்ல அந்த பக்கத்துல பேசுறவங்க இத்தனை வருஷத்துக்கு பிறகு போதைப் பொருட்களை தடுக்கிறோம்னு சொல்லி உங்களை தேடிக்கிட்டு அந்த கேப்டன் வந்திருக்கான், பொண்ணை நாங்க தூக்கிட்டோம், நீங்களும் சேஃபா வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க யாரோ. ஆனா எங்க வரணும் எங்க மீட் பண்ணணுங்கிறத தெளிவா பேசிக்கல. இவன் ஒரு மாதிரி பதட்டமாகறான். ஏற்கனவே போதையில வேற இருக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா கதவை உடைச்சுக்கிட்டு யாரோ உள்ள வராங்க. ராணுவம் தான் உள்ள வருது. உள்ள வந்து பார்த்தா நம்ம பயம் அங்க இல்ல. சுத்தியும் முத்தியும் தேடுதல் வேட்டையில ராணுவம் இறங்கி இருக்கு. பொண்ணோட போட்டோ, அப்பாவோட போட்டோ எல்லாமே இங்க இருக்குது. அப்புறம் குழந்தையா இருக்கச்ச அவளோட போட்டோவை பார்த்துட்டு கேப்டன் நல்லா அந்த போட்டோவை மோந்து பார்த்துட்டு இருக்கிறார். அப்புறம் படுக்கைக்கு கீழே ஏதோ ஒரு ஓட்டம் இருக்கிறதாவும் அது ஒரு சுரங்க மாதிரி தெரியுது, இந்த சுரங்கம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியலன்னு ராணுவம் எடுத்து சொல்லும். இப்பதான் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் கொண்டாங்கடா ஒரு கண்ணீர் புகை குண்டன்னு புகை குண்டை தூக்கி உள்ள போட்டு மூடிய போட்டு மூடிடுறாங்க. புகை படு வேகமா இந்த பக்கத்துல வருது. அதுக்குள்ள நம்மால தவந்து ஒரு வழியா காட்டுக்குள்ள இருந்த கைவிடப்பட்ட ஒரு பாத்ரூம் உடைச்சுக்கிட்டு வெளியில வரத கவனிக்கலாம். புகை மூக்குல ஏறி இருக்கும் போல மூக்க பிடிச்சிக்கிட்டே வர. பொண்ணு கராத்தே எல்லாம் கத்துட்டு இருக்கா. அவளோட ஷெட்யூல் கேலண்டர் எல்லாம் இங்க இருக்கும். அத ராணுவம் எடுத்துக்குது. கண்ணுல இருந்த புகை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்ரூம் பக்கம் போய் நல்லா கழுவிட்டு சூப்பர் மார்க்கெட் ஏரியா பக்கம் ஒரு கண்ணாடி ஆட்டைய போட்டு ஓடி போய் ஒரு நம்பருக்கு கால் பண்றார். அந்த புரட்சி இயக்கத்தோட கஸ்டமர் கேர் நம்பர் தான். ஆனா இவங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல பேசும்போது ஓபனா எல்லாத்தையும் பேசிக்க முடியாது. கோடுவேர்டு மாதிரி சில கேள்விகள் சில பதில்கள் எல்லாம் சொல்லணும். அப்பதான் இன்னாரு பேசுறாருன்றத ஆப்போசிட்ல இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. தப்பான பதில் சொன்னா ராணுவமோ போலீஸோ கூட நம்மள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஏதோ பாக்குறானுங்கிறத நம்ம
புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இந்த செட்டப். கடிகாரத்துக்கு கை இல்ல அப்படின்னு ஒரு பதில், ஏன் கை இல்லன்னு ஒரு கேள்வி, ஏன்னா கடிகாரத்துக்கு கை தேவையில்லைன்னு ஒரு பதில். அப்புறம் டைமிங் ஒண்ணு கேக்குறாரு. அந்த டைமிங் மட்டும் நம்ம ஆளுக்கு மறந்து போச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி கோடு வேடல ஏதோ ஒரு டைமிங்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்ன பதில்னு மறந்து போச்சுடா, நான் சம போதையில இருக்கேன்டா, வயசாகி போச்சுடா. தான் ஒரிஜினல் பேரை சொல்லி, ஒரு காலத்துல தான் ஒரு வார் ஹீரோவா இருந்ததெல்லாம் சொல்லி, என் பொண்ணை எங்க கூட்டு போறாங்கிறத மட்டும் சொல்லி சொல்லடான்னு கேட்டா, அந்த பக்கம் ரகசிய இயக்கத்தோட கஸ்டமர் கேர் அந்த ஆளு சொல்லவே மாட்டேங்கிறான். ரூல்ஸ்ல அதெல்லாம் இல்லங்க, நாங்க அந்த மாதிரி எல்லாம் ஏமாற முடியாது, சொல்ல முடியாதுன்றான். நம்மளுக்கு காண்டாகுது, நீ மட்டும் என் கையில கிடைச்சா அவனே கொன்னுடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது காலை கட் பண்ணி விட்டார். அந்த பக்கம் பாருங்க எவ்வளவு பேரை வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் புடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க என்று கவனிக்கலாம். நம்ம ஹீரோவும் அந்த ஏரியா விட்டு நகர்ந்து வந்துட்டு இருக்கிறார். எங்க பார்த்தாலும் போலீஸ் ராணுவம் சுத்திக்கிட்டே இருக்குது. எங்க நம்ம பையன் இப்போ தேடி வந்திருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கராத்தே கிளாஸுக்கு போனால அந்த கராத்தே மாஸ்டரை பாக்குறதுக்காக ஓடியாராம். கராத்தே மாஸ்டர் எதையும் கண்டு பயப்படுறாப்ல தெரியல. நம்மளால தான் தவந்து பயந்து வரான். என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்க நம்மளால நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாரு. அப்படி என்னடா உன்னை இவ்வளவு பேர் தேடுறாங்க வலவீசி, என்னடா பண்ணு விசாரிக்கும் போது பிரெஞ்சு 75 அந்த புரட்சி இயக்கத்துல 16 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்ததா எடுத்து சொல்ல, ஓ அந்த கேங்கா, வெரி குட் அப்படின்னு கதவை சாத்திட்டு, சரி வா போலாம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, என் பொண்ணு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு போன் வேணும், அப்புறம் பாதுகாப்புக்கு ஒரு துப்பாக்கி வேணும்னு கேக்குறாரு. சரி வீட்டுக்கு வா எடுத்துறேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாப்ல. போற வழியிலேயே போன்ல இந்த மாதிரி நாங்க வரோம், போலீஸோ ராணுவமோ நம்ம வீட்டு பக்கம் பரிசோதனைக்கு அடுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ள நாம தயாரா இருக்கணும்னு அப்டேட் கொடுத்துட்டாரு. இங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் மிரட்டி அந்த பொண்ணு எங்கிறத விசாரிக்கிறாங்க. அவங்க தெரியாதுன்னு இருக்காங்க. சரி அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு மொபைல் நம்பர் எல்லாம் பயன்படுத்துறது இல்லைன்னு 3 பேரும் பேசி வச்சாப்ல சொல்றாங்க. எது பயன்படுத்துறது இல்லையா, 16 வயசு பொண்ணு ஒருத்தி, அதுவும் அமெரிக்கால போனை யூஸ் பண்ணலன்னு சொல்றது நம்புறாப்ல இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா போனை பயன்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அதனால அவ போனை பயன்படுத்துறது இல்லைன்னு மித்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் இவங்க கராத்தே சென்டர்ல இருந்து அவங்க வீட்டை நோக்கி போகையில அந்த பக்கத்துல பொண்ணு கராத்தே யூனிஃபார்ம் போட்டிருந்தால, அப்ப கராத்தே கிளாஸுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு அந்த கிளாஸை கண்டுபிடிச்சு அங்கேயும் ராணுவம் வந்து லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்குது. இந்த பக்கம் கார்ல நம்ம ஆள்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போற வழியில தான் உன் பொண்ணு ஏதாவது போனுக்குன்னு பயன்படுத்துவா வைப்பாலே, அதை வச்சு போலீஸ் பிடிக்குமே அப்படின்னு அவர் விசாரிப்பார். இல்ல என் பொண்ணு நான் போன் கொடுக்கறது இல்ல, போனை பயன்படுத்துறது இல்லன்னு இவர் சொல்லும்போது ஆள் ஒரு மாதிரியா பாக்குறாரு. என்னடான்னு பார்த்தா அப்பாவுக்கு தெரியாம அந்த பொண்ணு மொபைல பயன்படுத்திட்டு இருக்குதுங்க. அப்பாவ கிட்ட போன் இருக்குது. கராத்தே மாஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாரு போல. இங்க கரெக்டா ரிங் அடிக்குதுங்க. ஏண்டி உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம், போன் இல்லன்னு பச்சை போய் சொல்ற, உன்னை எப்படி நம்புறது, போனை கொண்டா அப்படின்னு போனை கேட்கிறாங்க. அப்புறம் அந்த சாங்கிறவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, உங்க அப்பா சொல்லியிருக்கிறாரா, கேப்டன் ஷாவை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்குது. என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டா, எங்க அம்மாவை கொன்னது அவர்தான்னு சொல்லியிருக்கிறதா இந்த குழந்தை சொல்லும். சரி போனை கொண்டான்னு போனை வாங்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. போன் பண்ணது நம்ம பையன் தான். போன் இப்ப தெரிச்சிருச்சு. இந்த பக்கம் ராணுவம் உள்ள புகுந்து இப்படியெல்லாம் அடாவடி பண்றத அங்க இருக்கிற மக்களுக்கு பிடிக்கல. அதனால மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போராட்டத்தை கலவரமாக்கணும்னு இவர் முடிவு பண்ணி யாரோ ஒருத்தவன்ட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. உடனே அவன் ஒருத்தர் ஒரு ராணுவ வீரனையே பொதுமக்கள் மாதிரி மாஸ்க் போட்டு தொப்பியை போட்டு இந்த பக்கத்துல வர சொல்ல, அவன் ஓடியாந்து மக்களுக்கு மத்தியில இருந்து பெட்ரோல் குண்டு எடுத்து வீசுவான். உடனே அடுத்து லத்தி சார்ஜ் பண்ணலாம், புகை குண்டுகளை போடலாம். புகை குண்டுகளை போடுறாங்க, லத்தி சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கராத்தே மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். யுத்தமே நடக்குது, 3ஆம் உலக போர் நடக்கிற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்குதுங்கிறான் ஒருத்தன். சரி மொட்டமாடி பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் இவருக்கு சொந்தமா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது போல. அங்க பொண்ணுகிட்டையும் பொண்டாட்டிகிட்டையும் கடையை காலி பண்ணுங்க, கிளம்புங்கன்னு எல்லாத்தையும் கிளப்ப சொல்றாங்க. அப்புறம் மேல வந்து பார்த்தா கராத்தே மாஸ்டர் பேருக்கு தான் கராத்தே மாஸ்டர், ஆனா நிஜத்துல அவரு மித்த நாடுகள்ல இருந்து அகதிகளா இங்க தஞ்சம் புகர வருவாங்கல்ல, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர், அவர்களை நல்லபடியா இங்க ஒரு வேலையில அமர்த்தி அவர்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுக்கிறவர். நூத்துக்கணக்கான அகதிகள் இங்க இருக்கிறாங்க, யாரும் பயப்பட வேண்டாம், போலீஸ் இங்க வரப்போது, ராணுவம் இங்க வரப்போது, ஆனா அதுக்குள்ள உங்களை நல்லபடியா நாங்க செட்டில் பண்ணுவோம்னு எடுத்து சொல்றாரு. அங்கேயும் ஒரு போன் வேலை செய்யல போல. இங்க இருந்து வாடான்னு தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் போனை கொடுக்கிறார். இவர் ஒரு குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பம் போல. இல்ல இவரோட வீடு மாதிரியே தெரியலங்க, ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள புகுறாரு. இந்த இவ்வளவு பெரிய பில்டிங்ல எந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வேணாலும் இவர் போலாம், யார வேணாலும் எங்க போனாலும் வைங்கலாம் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணிருக்காரு. அப்படி ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள உட்காந்து ஒரு போன் எடுத்து மறுபடியும் கஸ்டமருக்கு தான் கால் பண்றாப்ல. கால் பண்ணா அவன் மறுபடியும் அந்த கேள்வியை தான் கேட்கறான். கரெக்டான பதில் சொல்லுங்கன்னு. இவருக்கு அழுகே வருது. டேய் படுத்தாரா, உன் மேனேஜர் இருந்தா கூட நான் மேனேஜர்ட்ட பேசுறேன்டா அப்படின்னு சத்தம் போடுறாரு. இந்த பக்கம் துப்பாக்கி ஒண்ணு கட்டிலுக்கு அடியில கிடக்கும் அந்த அபார்ட்மெண்ட்ல. அதை எடுத்து வைக்கிறாரு இந்த கராத்தே மாஸ்டர். இவன் கெஞ்சி கதறி மேனேஜருக்கு போனை கொடுறான்னு மேனேஜர்ட்டு போன் அப்படியே கொடுக்க வச்சிட்டாங்க. மேனேஜர் அங்கிட்டு பேசிட்டு இருக்கிறார், புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவர். பேசுற வாய்ஸ் வச்சே இவர் தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாப்ல. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு உண்டு. அவருக்கு எந்த மாதிரியான பெண்களை பிடிக்கும்னு அவர் கேள்வி கேட்பார். வெள்ளை இனத்து பெண்கள்னா உனக்கு பிடிக்கும்னு இவன் சொல்லுவான். சரியான பதில். டேய் யார்கிட்ட தெரியுமா அவ்வளவு உரண்டு எடுத்துட்டு இருக்கிற, ஒரு காலத்துல நம்ம இயக்கத்தோட வார் ஹீரோடா அவரு, மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பைய கஸ்டமர் கேர் பைய மன்னிப்பு கேட்கறாங்க, மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு. சரிடா என் பொண்ணு எங்கடா கூட்டு போறாங்கன்னு கேட்டா, நன்னுங்க கன்னியாஸ்திரிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குதான், ஒரு சர்ச் இருக்குதான், அந்த சர்ச்சுக்கு தான் பொண்ணை கூட்டிட்டு போறதா எடுத்து சொல்றாப்ல. அதே சமயம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே ரகசியமா ஒரு சுரங்க பாதை இருக்குதுங்க. அந்த சுரங்க பாதை வழியா
அகதிகள் எல்லாத்தையும் அண்டர் கிரவுண்ட் கூட்டு போறாரு. பதட்டமே படல பாருங்க. கராத்தே மாஸ்டர் பதட்டப்படவே இல்ல. ஏன்னா இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணணுங்கிறத ஏற்கனவே பக்காவா அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் பக்கமே இப்போ ராணுவம் வந்துருச்சு, கதவை தட்டுது. அதை பார்த்தது ஒரு சின்ன பையன் பயந்து ஓடுனதும் போலீஸ் சூப்பர் மார்க்கெட் கதவுகளை உடைச்சுக்கிட்டு இப்ப மேல வர போறாங்க போல. அப்புறம் இங்க இவரை கூட்டிக்கிட்டு சறுக்கிக்கிட்டு வர ஒரு பையன் கிட்ட, இந்தா என் கார் சாவி, இவரை நல்லபடியா அந்த கார்ல கொண்டு போய் ஏத்தி விடு, அவர் அங்க இருந்து எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். கரெக்டா இவங்க வராண்டாவை கிளியர் பண்றாங்க. துப்பாக்கி வாங்கிட்டு வணக்கம் வச்சுட்டு அவனுங்க கிளம்பி போறான். மொட்டை மாடியில இருந்து அவங்க தப்பிச்சு போறாங்க. இவர் சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சு போறாரு. இப்படி அவங்க ரெண்டு பேருமே அந்த வராண்டா விட்டு கிளியர் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கு பிறகு மிலிட்டரி ஆட்கள் அங்க வராங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் எல்லாம். இங்க நண்பர்களை விசாரிச்சு உங்களை ஜெயில அரெஸ்ட் பண்ணுவோம், தூக்கி உள்ள வைப்போம்னு சொன்ன பிறகு பயந்து போய் ஒருத்தர் அந்த பொண்ணோட போன் நம்பரை சொல்லிட்டான். சோ கடைசியா இந்த பொண்ணோட போனு எங்க டிராபிக் கட்டாச்சு, சிக்னல் கட்டாச்சுங்கிறத ராணுவம் கண்டுபிடிச்சிரும். இந்த மாதிரி இந்த தசை பக்கம் போய்கிட்டு இருக்குது, இந்த இடத்துல கடைசியா சிக்னல் இருந்திருக்குது அப்படிங்கறத கேப்டனுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. உடனே கேப்டன் அங்க வந்து கிளம்புறாரு. அதுக்குள்ள இங்க எவ்வளவு இடத்துக்கு மேல எவ்வளவு பில்டிங் எல்லாம் தாண்டி 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 நம்ம ஆட்கள் போறாங்கன்னு பாருங்க. அந்த பசங்க பழகுன பசங்க பில்டிங் விட்டு பில்டிங் எல்லாம் அழகா ஜம்ப் பண்ணி போறானுங்க. ஆனா நம்மால அப்படி இல்ல, கஷ்டப்பட்டு தான் போறான். இதுல ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் ஜம்ப் அடிக்கும் போது ஜம்ப் மிஸ் ஆகி மரத்தெல்லாம் பொளந்துகிட்டு பொத்துன்னு கீழே வந்து விழுகுறாங்க. 20 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து இந்த பக்கத்துல ஓடியாராம பாருங்க. போலீஸ் கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த பயல பிடிச்சிருச்சு. யார? நம்ம ஹீரோவை பிடிச்சாச்சு. ஹீரோ மாட்டிக்கிட்டாங்கிற செய்தி கராத்தே மாஸ்டருக்கு போதுங்க. அவர் கொஞ்சம் வருத்தப்படுறார். அதே சமயம் ஹீரோவோட பொண்ணு கன்னியாஸ்திரிகள் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு கூட்டிட்டு வராங்க. ஒரு அம்மா வந்து முகத்தோட முகம் வச்சு கண்ணோட கண் வச்சு நேருக்கு நேரா பாக்குறாங்க. என்ன பாக்குறதுக்கு என்னோட அம்மா மாதிரி இருக்கிறனா அப்படின்னு ரொம்ப பெருமையோட அவ கேட்பா. அவங்க அம்மா காட்டி கொடுத்த விஷயம் பொண்ணுக்கு தெரியாது இல்ல, ஏதோ பெருசா புரட்சி பண்ணவன் நினைச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் பெருமிதத்தோட பாக்குறா. உன் அம்மாவால வந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி, அதே மாதிரி உன்னால பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு வாங்க அந்த அம்மா. சரி இங்கேயே தங்கிக்கலாம், ஆனா ஓசியெல்லாம் ஜோறு போட மாட்டோம், டெய்லி வேலை பார்க்கணும், வேலை பார்த்து உழைப்புக்கு ஏத்தாப்புல தான் உனக்கு சோறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாலையும் உழைக்க முடியும்னு திமிரா சொல்லிட்டு வருவா. அவளுக்கு இதுதான் ரூம்னு ஒரு லேடி வந்து காட்டிட்டு போறாங்க. வெளியில அந்த பக்கம் தன் அம்மாவோட உண்மையான நிலவரம் அவளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு புரட்சியில பெருசா சாதிச்சவ தான் அம்மா அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. காட்டி கொடுத்தவளோட பொண்ணுங்கிறது அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது தெரியாம இருக்கிறதே நல்லதுங்கிறாப்ல அந்த அம்மா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு யாரும் எதிர்பார்க்கலன்னு அவங்களுக்குள்ள பேச்சு. அதே சமயம் அந்த பக்கம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார்ல ஒரு பெரிய பங்களாவுக்கு ஒருத்தர் வர்றார். இவர் தான் அந்த வெள்ளை வெறிபிடிச்ச இயக்கத்தோட தலைவர். அவரோட வீட்டுல ரகசிய கதவு ஒண்ணு இருக்கும். அதை திறந்தா இங்கேயும் அண்டர் கிரவுண்ட் இருக்குது. ஆனா அந்த அண்டர் கிரவுண்ட் பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு பெருசா கட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஏகப்பட்ட ரூம் இருக்கும். அதுல ஒண்ணுல கதவை தட்டுறார். அந்த கதவை தட்டுறது கூட கொஞ்சம் பாட்டுல தாளம் போடுறாப்புல தான் தட்டுறார். அப்பதான் தான் வந்திருக்கிறேன்னு அர்த்தம் போல. உள்ள வந்து பார்த்தா முக்கியமான ஆட்கள் எல்லாம் ஒரு 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். முன்னாள் தலைவரா இருந்திருப்பாரோ என்னவோ. இவங்களுக்கு ஒரு அட்வைசரா இருக்கிறார் அவர். என்னங்க இவ்வளவு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் போட்டுருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்ல புதுசா ஒரு பயலை நாம சேர்க்கலாம்னு நினைச்சோம்ல அந்த கேப்டன், அவனால வந்த பஞ்சாயத்துக்கெல்லான்னு அரசல் புரசலா ஒரு செய்தி இருக்குது. அந்த பயலுக்கு ஒரு கருப்பின பெண்ணோட தொடர்பு இருந்து அவர்களுக்கு ஒரு கருப்பின பெண் ஒருத்தி இருக்கிறதாவும், அந்த குழந்தைக்கு 16 வயசுன்னு, அந்த குழந்தைய தேடிக்கிட்டு இவன் இப்போ ஒரு சிட்டியவே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ, ஒரு ஸ்கூலவே ரைடு பண்ணி இருக்கிறானோ, ஒரு ஏரியாக்குள்ள புகுந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இவங்களுக்கு ஆள் இருக்கும்ல, இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஐய என்ன அவன் நல்ல பையன் கரெக்டா இருப்பான்னு சொல்லி தானே நம்ம இயக்கத்துக்குள்ள சேர்க்கலான்னு பார்த்தோம். கடைசியில இப்பேற்பட்டவனா இப்பேற்பட்ட அழுக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இப்ப கடைசியா என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அவன் இருக்க கூடாது, முடிச்சு விட்டுலான்னு அந்த குழு இப்போ முயற்சி பண்ணுதுங்க. முடிவெடுத்திருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பொண்ணுக்கு எக்ஸ்பிரசிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசல் புரசலா இங்க எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி பேசிட்டு இருக்க வச்சு இந்த பொண்ணு தான் அம்மாவை பத்தி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டா போல. எங்க அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே அதெல்லாம் உண்மையானு கேட்க ஒருத்தி ஆமான்னுவா. ஆனா எங்க அப்பா அவங்க ஒரு வார் ஹீரோன்னு எடுத்து சொல்லி இருக்காங்களேன்னு கேட்கும்போது அந்த அம்மா எதுவும் பதில் சொல்லல. இந்த பக்கம் பார்த்தா சின்ன புள்ள அழுகுறாப்ல நம்ம பையன் அழுதுகிட்டு இருக்கிறான். போதையில கிடக்குறாப்லயே கிடக்குறான். அவனை ஹாஸ்பிட்டல்ல தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்சம்மா அவனோட கைவிலங்க அவுத்து விட்டு பக்கத்துல கதவை திறந்து விட்டு பாத்ரூம்க்கு இந்த பக்கம் போலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காதுக்கு பக்கத்துல வந்து கீழே ஒரு கார் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குது, எஸ்கேப் ஆகிற வழியை பாருன்னு திறந்து விட்டுட்டு போதும் அந்த அம்மா. நம்மாலும் சத்தமே இல்லாம அந்த கதவு வழியா அங்கிட்ட வந்தா அது பாத்ரூம் கதவு இல்ல, பக்கத்து ரூம் கதவு. அது வழியா கோலப்புறத்து டோர் வழியா இறங்கி கார்ல ஏறிட்டாங்க. யாரு? நம்ம கராத்தே மாஸ்டர் தான். இவரு பல அகதிகளை இந்த மாதிரி உதவி பண்ணி இந்த ஊர் முழுக்க நிறைய பேரை செட்டில் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நர்சமா கூட இவங்களால செட்டில் செய்யப்பட்டவங்க தான். அதனாலதான் நன்றி கடனோட அதெல்லாம் அவங்க செய்யறாங்க. கார்ல காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறார். இப்ப எங்க போகணும் அப்படின்னு கேட்கும்போது நன்னுங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போகணுங்கிறத அவர் எடுத்து சொல்றார். இந்த பக்கம் நம்ம கேப்டனு கடைசியா சிக்னல் கட்டாச்சுல்ல, அந்த பொண்ணோட போனை தூக்கி எறிஞ்சாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து இந்த ஏரியா பக்கம் ஏதாவது கார் போச்சான்னு விசாரிக்கிறாப்ல. ஆமா கார் போச்சு, கருப்பின பெண்கள் சில பேர் போனதை பார்த்ததா ஒருத்தவன் சொல்லுவான். ஆமா இந்த ரோடு எண்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா கன்னியாஸ்திரிகள் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் இருக்கு அப்படின்னு வாப்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது கஞ்சா தயாரிப்பாங்களாம். எது கஞ்சாவா? ஆமா அப்படிங்கிறாரு அவரு. சும்மா ஒரு கவர் தான் போல. நிஜத்துல அவங்க கஞ்சா விவசாயம் பண்ணி இவங்களோட புரட்சி இயக்கத்துக்கு தேவையான அந்த பினான்சியல் ஒர்க் அவங்க பாத்துப்பாங்க போல தெரியுதுங்க. ராணுவம் உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து எல்லாரையும் பிடிச்சு மொத்த பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவள
அங்க இருந்த சர்ச்சோட மையப்பகுதியில ஹாலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு உள்ள நிப்பாட்டுறான் ஒருத்தன். கையில டேக் போடப்பட்டிருக்கிறது. நீ வெளியில போலான்னு சொல்லி கூட வந்த ராணுவ வீரரை அமுச்சு வச்சிட்டார். நேருக்கு நேரா பாக்குறாப்ல. இவ தான் பொண்ணா இருப்பாளா இல்லவான்னு அவருக்கு ஒன்னும் டவுட்டா இருக்குதுங்க. இவர்கிட்ட ஒரு பொட்டி இருக்குது. அந்த பொட்டியை திறந்து அவ வாய்க்குள்ள ஒரு பஞ்சை நல்லா விட்டு எச்சி எடுத்துக்கிறார். அப்புறம் இவரோட எச்சியையும் வேற ஒரு பஞ்சில எடுத்துக்கிறார். ரெண்டையும் அந்த மிஷின்ல போட்டு நல்லா மிக்ஸி அடிக்கிறாப்ல அடிக்கிறார். அப்புறம் சில கெமிக்கலை திறக்கிறார். இதெல்லாம் என்னன்னா டிஎன்ஏ பரிசோதனைக்கான டெஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் ரத்த பந்தமா இல்லையாங்கிறத இந்த டெஸ்ட் சொல்லிடுமா. அப்படி இந்த டெஸ்ட் ரிசல்ட்ல நீயும் நானும் ரத்த பந்தம்னு வந்துச்சுன்னா நீ செத்துருவ. இல்ல உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வந்தா ஒன்னா ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு காத்து கிடக்குற. இவ புரிஞ்சுக்கிறா. நீ அப்பனா இருப்பேன்னு நினைக்கிறியா? அப்போ எங்க அம்மாவை வலுக்கட்டாயமா சீனியா அப்படின்னு கேக்குறா. அவர் இல்லங்கிறார். லவ் பண்ணியான்னு கேட்டா அதுக்கும் இல்லங்கிறார். அவங்க உறவு முறையே நம்ம என்னன்னு சொல்ல முடியல. இந்த பக்கம் இந்த பொண்ணை காப்பாத்தி ஒருத்தி கூட்டிட்டு வந்தால அவகிட்ட அப்ரூவ் ஆயிடு, உன் டீம்ல இருக்கிற மத்த ஆட்களை காட்டி கொடு, இல்ல மொத்தத்தையும் அழிச்சிருவோன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டுக்காக இங்க வெயிட்டிங். பார்த்தா கடைசியில ரிசல்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் ரத்த பந்தம்னு வந்திருக்குதுங்க. அதாவது இவரு அப்பா, அந்த புள்ள பொண்ணுன்னு வந்திருக்குது. ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு உடனே அழுக ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் பொண்ணை காப்பாத்துற நம்ம ஆளு கார்ல போய்கிட்டு இருக்கிறார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவங்க பீர் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருப்பாங்க. ரோந்து பணியில இருந்த ஒரு வண்டி இவங்கள பாத்துருது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. இவனை கூட வச்சு பார்த்தா பிரச்சனை பெருசாயிடும். அதனால நீ சைடுல எகிரி குதிச்சு தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு எகிரி குதிக்க சொல்றார். நம்மளும் துப்பாக்கி எடுத்துட்டு இந்த பக்கத்துல எகிரி குதிச்சாப்ல. அங்கிருந்த ஒரு வண்டியை திருடி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறார். படு வேகமா வண்டி ஓட்டிட்டு போறார். அந்த ரோடோட எண்டு இருக்கிறதா அந்த சர்ச். அந்த மலைப்பக்கத்துல எகிரி குதிச்சு போய் இவர்கிட்ட இருக்கிற ஸ்னைப்பர் துப்பாக்கி குறிபாத்துட்டு இருக்கிறார். இங்க பார்த்தா அந்த பொண்ணு தப்பிச்சு ஓட பாக்க அப்ப விட மாட்டேங்கிறான். கேப்டன் விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் ஒரு கார்ல ஏத்துவாப்ல. அதே சமயம் நம்மால் குறிபாத்து சுட பாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல தலைவன் எஸ்கேப் கார் எடுத்துட்டு போயிட்டான். பதிலுக்கு இவங்க அங்க இருந்து சுட ஆரம்பிக்க தலைவன் துப்பாக்கி எடுத்துட்டு எகிரி குறிச்சு இவரும் கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் வண்டி படு வேகமா போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல இவர் வண்டி எங்க போச்சுன்னே நம்ம ஹீரோவுக்கு தெரியல. ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்த்துட்டு இங்க ஏதாவது வண்டி போச்சான்னு ஒரு இடத்துல விசாரிச்சுட்டு வண்டி எவ்வளவு வேகமா ஓட்டிட்டு அந்த பக்கத்துல வரான்னு பாருங்க. ஆனா அதுக்குள்ள இவரு வேற ஒருத்தர் போன் பண்ணி வர சொல்லிருக்காரு. ஒருத்தன் வந்து நிக்கிறான். இவன் கூலிப்படையை சேர்ந்தவனா இல்ல முன்னாள் ராணுவ வீரரான்னு தெரியல. முன்னாள் ராணுவ வீரராக மேபி இருக்கலாம். அவர்கிட்ட போய் ஒருத்திய கொல்லணும்னு வந்து நிக்கிறார். வயசுன்னு கேட்டா 16ன்னு சொன்னதும் பெண்களையோ குழந்தைகளையோ நாங்க கொல்ல மாட்டோங்கிறாரு அவரு. பதிலுக்கு இவர் ஏறதோன்னு சொல்லி மிரட்டி அந்த காரியத்தை ஒப்படைக்கிறார். ஏன் நீயே கொல்ல வேண்டியதானு கேட்கும்போது எனக்கு மனசு வரலங்கிறாப்ல. ஏன்னா பெத்த பிள்ளையே கொல்றதுக்கு அவருக்கு மனசு வரல. அவளை இழுத்து கொண்டு போகும்போது கூட அவ எப்படி போராடுறா தப்பிச்சு ஓட பாக்குறான்னு பாருங்க. அதையெல்லாம் அந்த மனுஷன் பார்த்துட்டு சின்ன பிள்ளையாச்சேன்னு வெத்தப்படுறாப்ல. வலு கட்டாம இழுத்து கொண்டு வந்து அவரோட வண்டியில தள்ளி கதவை சாத்திட்டான். கதவை கூட என்ன எத்துறா உங்க அம்மா மாதிரியே உனக்கு திமிரிடின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளிட்டு அப்பாடா அப்படின்னு அவர் திரும்பி போறார். இது கண்ணாடியை என்னதான் அடிச்சாலும் இவளால உடைக்க முடியல பாவம். என்னமா உன்னை தேடி பின்னாடி யாராவது வருவாங்களான்னு அவர் விசாரிப்பாரு. ஆமா எங்க அப்பா வருவாருன்னு அந்த பொண்ணு சொல்லுதுங்க. எஸ் அதே மாதிரி இவரும் தேடி வந்துட்டு தான் இருக்கிறார். இந்த பக்கம் போலீஸ் விரட்டி வந்ததுல நம்ம கராத்தே மாஸ்டர் அவர்கிட்ட அவர் நிறைய சரக்கு அடிச்சிருக்காரா, சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாராங்கிறத செக் பண்றதுக்காக சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்கிறாப்ல. வர்ற வழியில ஏதோ எரிஞ்சியே என்னையா அப்படின்னு கேட்டா குப்பையை எரிஞ்சேன் அப்படிங்கிறாரு அவர். யாரோ ஏறி குச்சாங்க அத குப்பையை நினைச்சிருச்சு போலீஸ். இவரு வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிடல மலையோட மறுமுனையில அந்த கேப்டனோட கார் போறத பார்த்துட்டு அந்த தான் போறியா இதோ அழுத்துறேன்னு வண்டியை வேகமா அழுத்திட்டு வர்றார். ஆனா அதுக்குள்ள கேப்டனுக்கு பக்கத்துல வேற ஒரு ப்ளூ கலர் வண்டி வருதுங்க. அந்த வண்டி கதவை திறக்க சொல்ல கண்ணாடியை திறக்க சொல்ல இவரும் கண்ணாடியை திறக்கிறார். என்னடான்னு பார்த்தா துப்பாக்கி எடுத்து டப்புன்னு ஒரு சுடு. அவ்வளவுதாங்க. சம்பவ இடத்திலேயே துப்பாக்கியால சுடப்பட்டு இப்ப வேற வண்டி ஆக்சிடென்ட் ஆகி சம்பவ இடத்திலேயே அந்த ஆளு செத்தே போயிட்டார். சொந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களே கொண்டு போட்டாங்க. எங்ககிட்ட யாரா போய் சொன்ன அப்படின்ட்டு அந்த வெள்ள வெறி பிடிச்சவங்க தான் இப்ப குட்டு கொண்டு இருக்கானுங்க. அதே சமயம் இந்த பொண்ணை கொண்டு வந்து வேற ஒரு கூலிப்படை கிட்ட ஒரு சோஃபால லாக் பண்ணி உட்கார வச்சிட்டார். வச்சுட்டு கிளம்ப போறார். இனி அந்த கூலிப்படை அந்த பொண்ணை கொல்றதோ என்ன பண்ண போறதோ அது பாத்துக்கும். ப்ளூ கலர் வண்டி தனக்கு எதிராக கிராஸ் ஆகி போறத நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு எதுக்க போறாருங்க. போய் பார்த்தா அங்க கேப்டனோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. ஐயோ உள்ள பொண்ணு இருப்பாலோ ஏதாவது ஆயிருக்கும்னு பயந்துகிட்டு ஓடி போய் பாக்குறாரு. பொண்ணு இல்ல. அந்த ஆளு செத்து பணமா கிடக்குறாப்ல. இந்த பக்கம் இன்னொருத்தன் வரான். இந்த பொண்ணை இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறத கண்டுக்கவே இல்லைங்க. நம்ம வீடுகள்ல இந்த ஆடு கட்டி போட்டுருந்தா போறவங்க வரவங்க எல்லாம் அதை கண்டுக்காம போவாங்க வருவாங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை பாக்குறாங்க. அங்க சின்னதா ஒரு படகு இருக்குது, போட் இருக்குது. அதை இவ கவனிக்கிறா. தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குமா என்னன்னு தெரியல. மரண பயத்தோட இருக்கிறா. இந்த பக்கம் இவருக்கு மனசு கேட்கலங்க. முன்னாள் மிலிட்டரிக்காரர் அவர். மனசு கேட்காம துப்பாக்கி எடுத்துட்டு விறுவிறுன்னு வந்தவர் கைவிலங்கு சாவி எடுத்துட்டு போய் அந்த பொண்ணோட கைவிலங்கு அவுத்து விடுறார் அந்த சோஃபால இருந்து. என்னடா பண்றாரு ஒருத்தவன் கேட்பான் பாருங்க. சம்பவ இடத்துல சுட்டு கொண்டுறார். உள்ள போனவனையும் சுட்டு கொள்றார். அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை. அதுக்குள்ள இந்த பொண்ணு ஓடி காருக்கு பின்னாடி இருந்து பின்பக்க கைகளை முன்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா. அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா காரோட சாவி அங்க இல்ல. உள்ள வேற டமால் டுமில்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த காரோட டேஷ்போர்டுல ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவ கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி போய்கிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் பணம் தான். கூலிப்படையில சேர்ந்தவங்க யாரும் அங்க உயிரோட இல்ல. அந்த மிலிட்டரிக்காரர் கூட செத்து போயிட்டாரு நினைக்கிறேன். அவரோட பையில இருந்து காரோட சாவி எடுத்துக்கிட்டு கை கட்டப்பட்ட நிலைமையிலேயே காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறா. அங்க பெரிய மலைப்பகுதி அது. ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா அலை மாதிரி மேலே கீழேன்னு போகும். அதுல நம்மளால கவனிக்க முடியும்.
இப்ப கூட பாருங்களேன், கேப்டனை கொன்னுபிட்டு அடுத்து இந்த பொண்ணை கொல்றதுக்காக அந்த கொலகார வரானான்னு தெரியல, அந்த வெறிபிடிச்சவன் வரானான்னு தெரியல, விரட்டி வந்துகிட்டு இருக்கிறான். ஒரே ரோடு தான், பொண்ணு ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அந்த வெறிபிடிச்சவன் ஒரு பக்கம்னு 3 வண்டி ஒரே ஸ்ட்ரெச்ல சுத்திக்கு தெரியுது. பொண்ணு போற காரு வெள்ளை வண்டி, ரோடு அலை மாதிரி மேலே கீழேயும் போது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அவளுக்கு எதுவும் தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த ப்ளூ கலர் கார் ஒண்ணு பின்னாடி படு வேகமா விரட்டிக்கிட்டு வருது இவளை போடுறதுக்காக. பார்த்தா அந்த வெறிபிடிச்சவனுக்கு பின்னாடி அப்பாவோட கார் வருது, ஹீரோவோட கார் வருது. முன்னாடி 2 வண்டி போகுது, ஒரு வண்டியை இன்னொரு வண்டி விரட்டிக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும்தான் இந்த அப்பாவுக்கு தெரியும். முதல் வண்டியில பொண்ணு போறதா, பின்னாடி வண்டியில போறவன் பொண்ணை கொலை பண்ண போறானா, இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா சம்பந்தமே இல்லாம ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ரோட்டு பக்கம் 2 வண்டி போறதுனால அவரும் சந்தேகப்பட்டு விரட்டிக்கிட்டு இருக்கிறார். ரோடு பாருங்க, அப்படியே இந்த வாட்டர் ஃபால்ல சறுக்கிக்கிட்டு வருவோம் பாத்தீங்களா, வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கு இங்க ரோடெல்லாம். எக்கி எக்கி பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்பா. அடுத்து மலை மாதிரி ரோடு அப்படியே மேல ஏறும். பொண்ணு மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சான்னு தெரியல, மலை மேல ஏறின பிறகு டப்புன்னு வண்டியை போட்டுட்டு ஒரு உடஞ்ச சுவத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறா துப்பாக்கியோட. அதுவும் ஏன்னா பின்னாடி விரட்டி வந்துட்டு இருக்கிறது சாதாரண ஆளா இருந்தா கடந்து போயிடணும், கொலை பண்ண வரவனா இருந்தா வண்டியை நிப்பாட்டிட்டு நம்மள தேடுவான். அது மட்டும் இல்லங்க, அது நல்ல உயரமான பகுதி. இவன் என்ன பண்ணிருக்கான்னா, அந்த ஆளு வர்ற அந்த டிராக்குக்கு மேலேயே காரை நல்லா நிப்பாட்டி வச்சிருக்கா ஹேண்ட் பிரேக் போட்டு. பயபுள்ள அந்த மேட்டு மேல ஏறும்போது எதுக்க வண்டி இருக்கிறத கவனிக்கல, நங்குன்னு ஒரு இடி, செம சேதாரம், செம அடி வாங்கினவன் வெளியில வந்து விழுகிறான். இவன் அந்த கவிதையை சொல்லி பாக்குறா. ஏன்னா இவளை காப்பாத்த வந்தவங்களா இருந்தா பாதி கவிதைய இவன் சொல்லணும். ஆனா அந்த மாதிரி சொல்லலங்க, அவனுக்கு என்னன்னு புரியல, ஒன்னும் புரியலன்னுவான். அப்போ கொல்ல வந்தவன் தான் முடிவு பண்ணிட்டு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவன் துப்பாக்கி எடுக்க போவான், மறுபடியும் ஒரு தொட்டா. அடுத்து இப்போ 3ஆவதா ஒரு கார் வந்து நிக்குது, அதையும் குறி வச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா வர்றது அப்பா. அப்பாவும் துப்பாக்கியோட தான் முன்னோக்கி வராரு. இன்னும் இந்த பொண்ணு தான் அப்பாவை கவனிக்கல, ஏன்னா சுவத்துக்கு இந்த பக்கத்துல இருக்கிறா. எக்கி பாக்குறா, அந்த பக்கத்துல யாரு வர்றாங்கன்னு அவ இன்னும் கவனிக்காம தான் இருக்கிறா. அப்புறம் இவரு சுவத்துக்கு அந்த பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியோட பார்வை அந்த பக்கம் போகுது அப்பாவுக்கு. பொண்ணும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப 2 பேரும் பாத்துட்டாங்க. பொண்ணை பார்த்ததான் அப்பா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஓடியாரு. ஆனா அந்த பொண்ணு இப்போ எதையும் நம்புற நிலைமையில இல்ல. மறுபடியும் அந்த கவிதையை தான் சொல்றா. கவிதையோட மீதி பாதியா சொல்லணும்னு எதிர்பார்க்கிறா. ஏன் நான் தான் உங்க அப்பன், என்ன தெரியலையாடி உனக்கு அப்படின்னு திரும்ப அப்பா சொல்லிட்டு இருக்கிறார். கவிதை எல்லாம் தேவையில்ல, உங்க அப்பனை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஆனா அவ துப்பாக்கியை கீழே இறக்கல. யாரியா நீங்க தான் கேட்கிறா. உங்க அப்பா என்ன துப்பாக்கியை கீழே போட்டுட்டு முன்னோக்கி வரார். பதட்டப்படாத, உங்க அப்பா தான், பொறுமையாவா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் தான் அவ நார்மல் மோடுக்கு வந்து அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. முன்னாடி இருக்கிற 2 காரு சேதாரம் ஆயிருச்சு. அப்பா வந்து அந்த கார் பக்கம் அவ வேகமா ஓடி வந்து ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. இவரும் பொண்ணை கூட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாப்ல. போற வழியில அவ அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதுட்டு இருக்கிறா. அப்பாடா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதாங்க இல்ல. அந்த பக்கம் நம்ம கேப்டன் பயபுள்ள ரத்த கலரியில கையில துப்பாக்கியோட ரோட்ல வந்துகிட்டு இருக்கிறான். பயபுள்ள இன்னும் சாகலையா நீ? அடப்பாவி, நீ செத்து போயிருப்பில்ல நினைச்சிட்டு இருக்கிறோம். பயபுள்ள சாகாம நடந்து வந்துட்டு இருக்குது. இது என்ன பண்ண காத்துட்டு இருக்குன்னு தெரியல. தன்னையே கொல்றதுக்கு அந்த இனவெறி பிடிச்ச வெள்ள கூட்டம் முயற்சி பண்ணுச்சுல்ல, சோ அந்த கூட்டத்தை அழிக்கலான்னு கூட இவர் யோசிக்கலாம். அவர் அடுத்து என்ன பண்றான்னு பாருங்க. ஜம்முன்னு கோட்டு சுட்டெல்லாம் போட்டு அந்த வெறி இயக்கத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஒண்ணுமே நடக்காத மாதிரி. அவங்க எப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட உனக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப் இருந்ததாமே அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இப்பதான் நம்ம கேப்டனோட முகத்தையே நமக்கு காட்டுறாங்க. பலத்த அடி வாங்கி ஒரு கண்ணு போய், ஒரு பக்க கண்ணம் போய், ஒரு பக்க வாயு போய், முகம் எவ்வளவு கோரமா இருக்குன்னு பாருங்க. இவர் பேசுறத வச்சு பார்க்கையில தன்னை கொல்ல வந்தவன் எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கிறார். இதே இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் நம்மள கொல்ல வந்தாங்கிறது இவருக்கு தெரியாது போல. இன்னும் என்ன சேர்த்துக்கங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி நீ சொல்லவே இல்லையான்னு கேட்கும்போது, இல்லப்பா ஒரே ஒரு நாள் தெரியாதனமா அவளை கூப்பிட்டேன், அன்னைக்கு வேற நான் செம போதையில இருந்தேன், அவ அதை அட்வான்டேஜா பயன்படுத்தி என்ன அவ சீரழிச்சிட்டா அப்படிங்கிறாப்ல. இவர் ரேப் பண்ணலையாமா, இவர் அந்த பொண்ணு ரேப் பண்ணிடுச்சான். எதுக்குப்பா இந்த மாதிரி ரிவர்ஸ்ல பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இவனோட உடல் வலிமைக்காகவும் இவரோட பிரெயின் பவர் மூளை வலிமைக்காகவும் என்ன மாதிரி ஒரு வலிமையான ஆள் தனக்கு புள்ளையா பிறக்கணும்னு அந்த பொண்ணு தான் என்ன சீரழிச்சிட்டதா இவரு எடுத்து சொல்றார். இது என்னையா புது கதையா இருக்குது, இதை அந்த பயலுங்க நம்பணுமே, நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல. அடுத்து பார்த்தா பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒருத்தர் வந்து நம்ம கிளப்ல உங்களை நாங்க சேர்த்துக்கிறோம், வாழ்த்துக்கள் அப்படிங்கிறார். இவர் ரொம்ப சந்தோஷமா ஆஹா அப்படின்னு சந்தோஷமா கை குலுக்கிட்டு இருக்கிறாப்ல. வாங்க உங்களுக்கு நான் சுத்தி காட்டுறேன்னு கூட்டு போறாங்க. உங்களோட ஆபீஸ் எதுங்கிறத தான் நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். ரொம்ப ஆர்வமா தான் ஆபீஸ பாக்குறதுக்காக அவர் வந்துட்டு இருக்கிறாப்ல. பார்த்தா சிட்டியை பார்த்தாப்ல பிரம்மாண்டமான ஒரு வியூவோட இவருக்கு ஒரு ஆபீஸ். வியூ எப்படி சூப்பரா இருக்கான்னு கேட்க சூப்பரா இருக்குங்கிறாரு அவரு. வியூவை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐயோ நான் சாவியை மறந்துட்டேனே, ஒரு நிமிஷம் நான் போய் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஆபீஸ் கதவை சாத்திட்டு அவர் அங்கிட்டு கிளம்பிட்டாப்ல. எம்டியா இருக்கிற அந்த ஆபீஸ இங்கதான் நம்ம உட்கார போறோம், ஃபைனலா இந்த வெறி பிடிச்ச இயக்கத்துல நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னு ரொம்ப சந்தோஷமா சேர்ல உட்காந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறார்.
அதுவும் கால் மேல கால் போட்டு எப்படி உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அதே சமயம் மேல இவர் உட்கார்ந்திருக்கிற அந்த ஆபீஸ்ல ஏசி வெண்டிலேட்டர் வழியா எதையோ ஒன்ன உள்ள இறக்கிட்டாங்க போல. விஷவாயுவை இறக்கிட்டாங்க. ஸ்மாஷ் அவரு அப்படியே கால் மேல கால் போட்டாப்லயே உள்ள உட்கார்ந்தவரு சம்பவ இடத்திலேயே செத்து பணமாயிட்டார். அந்த பணத்தை அப்புறப்படுத்துறதுக்கு 2 பேர் வராங்க, மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு. இந்த பக்கம் அப்பா பொண்ணா உட்கார வச்சுக்கிட்டு, உங்ககிட்ட பல விஷயங்களை நான் மறைச்சிருக்கேன், எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான், உன்னை காப்பாறதுக்காகத்தான் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இங்க அதே சேர்ல பாடியை அழகா டிஸ்போஸ் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருக்கிறாய். இங்கேயே பணங்களை எரிக்கிறதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குதுங்க. பாக்குறதுக்கு கார்பரேட் ஆபீஸ் மாதிரி இருக்கு, கார்பரேட் ஆபீஸ் மாதிரி. ஆனா உள்ள பணத்தை எரிக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள கேப்டனோட பாடி எரிஞ்சிட்டு இருக்குது. உனக்கு 18 வயசு ஆன பிறகு இந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லான் இருந்தேன், அதுக்குள்ள இம்புட்டு ஆகி போச்சுங்கிறாரு நம்ம ஹீரோ. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, இது லெட்டர், உங்க அம்மா உனக்காக எழுதின லெட்டர், இந்தான்னு கொடுக்குறாப்ல. 18வது வயசு பர்த்டே அப்போ கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சேன், பார் அப்படின்னு கொடுத்துட்ட. நீ தனியா படிக்கிறா இருந்தா கூட எடுத்துட்டு போய் தனியா படிங்கிறாப்ல. உடனே அந்த பொண்ணு தான் ரூமுக்கு அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் உட்கார்றா. எப்படிமா இருக்கிற, உனக்கு அதிர்ச்சி கொடுக்கணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல, உனக்கு லெட்டர் எழுதணும்னு ரொம்ப காலமா நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன் அழகான இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சோம்னு பல நாட்கள் தான் ஏங்குனது உண்டுன்னு எழுதிருக்காங்க. நான் ரொம்ப வலிமையானவ, சாகறதுக்கும் துணிஞ்சவ, புரட்சி பண்ண பிறந்தவன் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எப்படி இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறியா, யாரையா லவ் பண்றியா, வயசான பிறகு என்ன பண்ணுவ, என்ன மாதிரியே புரட்சி பண்ண போறியா, இல்ல உங்க அப்பா மாதிரி குடும்பம் குட்டின்னு இருக்க போறியா? என் முயற்சியில நான் தோத்து போயிட்டேன், அட்லீஸ்ட் ஓ முயற்சியிலேயாவது நீ தோக்காம இருந்தா சந்தோஷம். உலகத்தை சரியான வழியில எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுப்பேன் நம்புறேன். உன்னை ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு நாள் வாய்ப்பு இருந்தா நீ என்ன கண்டுபிடிக்கலாம், இப்படிக்கு உன் அம்மா அப்படின்னு எழுதிருக்காங்க போல. படிச்சு பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு, அழுக வருது. நான் ஓடியாந்து அப்பாவை தான் கட்டி பிடிச்சிக்கிறா. இவ்வளவு நாளா பொண்ணுக்கு போன் கொடுக்காம இருந்தாப்ல இல்ல, இவரும் போன் யூஸ் பண்ணல, ஸ்மார்ட் போன் எல்லாம். ஆளுக்கு ஒரு போனை வாங்கியிருக்காங்க. அந்த போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம பொண்ணு கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கிறான். இப்போ பொண்ணு அந்த புரட்சி படையில சேர்ந்துட்டா போல. இங்க இருக்கிற ரேடியோ போட்டியில ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க, இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல மீட்டிங்கா வாங்க அப்படின்னு. உடனே இவ கிளம்புறா. ஏன் நான் கூட வரட்டுமான்னு கேட்க, வேணாம்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ குட் பை சொல்லிட்டு கிளம்புறா. அப்பா அம்மா மாதிரி இவளும் புரட்சி இயக்கத்துல சேர்ந்துட்டா. அடுத்த போராட்டம் தொடரும்னு சொல்லி படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடிக்கடி அப்டேட்ஸும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். தேங்க்யூ.